நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 17 முதல் 22 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 21 17 22 வசனங்கள். தியான வசனம் 18 வசனம். பரிசுத்த மத்தேயு 21:18. அவருக்கு பசி உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவகுமாரனுக்கு பசி உண்டா? மனிதனாக, முழு மனிதனாக, நம்மை மீட்கும்படியாக தன்னை முழுமையாய் காணிக்கையாய் படைக்கும்படியாக வந்து முழு மனிதனாக வாழ்ந்து காட்டினவர், அவருக்கு நம்மை போல பசி உண்டாயிற்று. அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கே இந்த சரீரப்பிரகாரமான பசி மாத்திரமல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவருக்கு சொந்தமானவர்களாக, அவரால் மீட்கப்பட்டவர்களாக, அவருடைய உடன்படிக்கையின் மக்களாக, அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி தாகம் இன்று மட்டுமாய் அவருக்கு இருக்கிறது. ஆண்டவர் பசி எறியாதவர் அல்ல. வனாந்தரத்தில் 40 நாள் இருந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. சீகார் ஊரருகே கிணற்றோரத்தில் அவர் இளைப்படைந்தவராய் உட்கார்ந்தார். சிலுவையில் தாகம் உண்டாயிற்று. அவர் தேவன்தான், ஆனாலும் அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்மை மீட்கும் பொருட்டு அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி நம்மை போன்ற மனிதரானார். நாம் அவர் தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தேவனே, ஆனாலும் அவர் மனிதரானார் என்பதையும், பூரண மனிதனாயிருந்தார் என்பதையும் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அவர் தேவகுமாரன், ஆனாலும் மனிதகுமாரன். இங்கே நாம் பார்க்கிறோம், பசியோடு வருகிற தேவன் அந்த மரத்தண்டையிலே வருகிறார். ஏதாவது கிடைக்காதா என்ற நோக்கத்தோடு. ஏதாவது கிடைக்காதா? இலைகளிலிருந்தும் கனியற்ற அத்திமரம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இலைகள் இருக்கிறது, தூரத்திலே அவர் பார்க்கின்ற பொழுது ஏதாகிலும் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர் வருகிறார். அவர் வழியில் இலைகள் நிறைந்திருந்த அந்த அத்திமரத்தை பார்க்கிறார். இலைகளே இருந்தன, கனி ஒன்றும் அங்கு இல்லை. அது பசுமை காட்சியை கொடுத்ததை ஒழிய பயனை கொடுக்கவில்லை. அது மக்களை ஏமாற்றி வந்தது. யூத சபையும் அதனை போல இருந்தது என்று அவர் கண்டார். ஆகையினாலே வெளி ஆசாரங்கள், சடங்காச்சாரங்கள் இருந்தன, நியாயப்பிரமாணமும் இருந்தது, சடங்குகள் இருந்தன, பலிகள் செலுத்தப்பட்டன. ஆனாலும் அவர்கள் கனியற்றவர்களாக இருந்தார்கள். ஆசாரியர்களும் ரபிமாரும் இருந்தார்கள். வசனம் போதிக்கப்பட்டது, பண்டிகைகளும் பூசைகளும் இருந்தன. ஆனாலும் இவையெல்லாம் வெளிப்படையான பக்தியுள்ள ஒரு இலையாக காணப்பட்டதே ஒழிய அங்கே உள்ளான பக்தி இல்லை. நற்கிரியைகளாகிய கனிகள் ஒன்றுமில்லை. இலைகள் இருந்தன, கனிகள் இல்லை. தேவ பிள்ளையே, நீ நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கனி கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனி எங்கே என்று தேடி வருகிறார் ஆண்டவர். உன்னிடத்திலே வெளி ஆசாரங்கள் இருக்கிறது, வெளிப்படையாக உன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ளுகின்ற தோற்றம் இருக்கிறது, கனி இல்லையே என்று கர்த்தர் கலங்குவார் என்றால் நீ நான் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்த தேவன் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியிராது என்றார். அவர் தம்முடைய சீஷர்கள் கேட்கும்படி விதமாய் சொன்னார். அத்திமரம் பட்டு போயிற்று. இலைகள் காட்டி ஏமாற்றிக்கொண்டு அந்த அத்திமரம் நிற்கக்கூடாது. யூத சபைக்கும் போதிக்கும்படியாகவும் நமக்கும் நல்வழி காட்டும்படியாகவும் ஆண்டவர் இப்படி செய்தார். இது மிக கண்டிப்பான ஒரு அற்புதம். இதுவும் கடும் செயலாக தோன்றலாம். ஆனாலும் இதிலும் ஆண்டவருடைய கருணை விளங்குகிறதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஒரு மரம் பட்டுப்போகச் செய்து சிறந்த உண்மையை வெளிப்படுத்தினார். மனிதர்களுக்கு கேடு செய்து அவர் பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை. அறிந்து கொள்ளுங்கள். ஆம், ஒரு மரம் பட்டுப்போகச் செய்து சிறந்த உண்மையை வெளிப்படுத்தினார். மனிதர்களாகிய உங்களுக்கோ எனக்கோ கேடு செய்து ஆண்டவர் பாடம் கற்பிக்கவில்லை. நம்மை அவர் நோக்குகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பால் உங்களையும் என்னையும் தன்னிடமாய் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று நோக்குகிறார். எனவே தேடி வருகிறார், கனி தேடுகிறார். நம்மிடத்தில் ஆவிக்குரிய கனி உண்டா? அவரை வெளிவேஷத்தால் ஏமாற்ற முடியாது.
நமது பாடல்களாலும் பண்டிகைகளாலும் சடங்காச்சாரங்களாலும் ஆராதனைகளாலும் நம்முடைய ஈகையினாலும் பலி செலுத்துவதினாலும் நம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. பலிகளை அல்ல, கீழ்ப்படிதலையும் மனத்தாழ்மையுமே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே. நம்மிடத்தில் நற்கிரியைகள் காணப்பட வேண்டுமே. நான் அறிந்திருக்கிற கிறிஸ்தவனாக அல்ல, ஆண்டவரை அறிந்த ஒரு கிறிஸ்தவனாக அல்ல, ஆண்டவரோடு ஜீவிக்கிற அனுபவமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நீயும் நானும் காணப்பட வேண்டுமே. அதைத்தான் தேவன் என்னிலே எதிர்பார்க்கிறார். கனிவுள்ள ஒரு வாழ்க்கை உண்டா? கனிவுள்ள ஒரு வாழ்க்கை உண்டா? ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? அன்பின் ஆண்டவரே, என் நிமித்தமாக இந்த பூவுலகத்திலே மனித சாயலாக அவதரித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் அனுபவித்த பாடுகள் வேதனைகள் இவையெல்லாம் எனக்காக எங்களுக்காகத்தானே சுவாமி. ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவர்களாக நாங்கள் காணுகிறோமே. இந்த பசியை ஆற்ற எங்களால் இயலாதவர்களாக நாங்கள் வேஷந்தரித்தவர்களாக காணப்படுகிறோமே. நான் பசியாய் இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறீரே. உம்முடைய பசியை ஆற்றும் முகமாக தேவையுள்ளோர், தரித்திரர், சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இவர்களை நாங்கள் நினைத்தவர்களாக ஏதாகிலும் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உணர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் தோற்றத்தினால் அல்ல, நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக, உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிறவர்களாக, அது நிமித்தமாய் மற்றவர்கள் பசியார எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.